எபிசோடா கண்ணாடி போட்டு வந்துறாங்க. கண்ணாடி கைட்ரா இல்ல வாத்தலைவா இன்னைக்கு காமெடி வேற லெவல் தலைவா. ஐயோ அதே மாதிரியே இருக்குடா. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அப்பா இன்னைக்கு எலிமினேஷன் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஐயோ என்னங்க எல்லாத்தையும் வெளிய அமிச்சிட்டு வெறும் செட்ல வெள்ளைய அடிப்பீங்க. நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. பாக்கியராஜுக்கு எப்படி முருங்கைக்காய் ஃபேமஸோ நந்தகுமார் இருக்குது நவாப்பழம் ஃபேமஸ்னு என்னை வேற நாவல் பழம் நந்தகுமார். ஆஹா அதுவும் மதுமிதாவெல்லாம் எந்த உலகத்துல இருந்து பிடிக்குதுன்னே தெரியாது அந்த மாதிரி பேரு. ஒத்தக் ஒத்தக் என்ன கட்ட வார்த்தை பேசுறா? ஓதாக் ஓதாக் அப்படி சொல்லணுமா? அத ஒத்தக் ஒத்தக்னு சொல்லி மலேசியா பக்கம் போயிராத மதுமிதா வாயில வாமாபே இன்னைக்கு வேற லெவல்ல பண்ணி இருக்கு மாமே. ஒரு ஏத்துனா பாருங்க இங்க வந்துருச்சு. எலிமினேஷன் போயிட்டு அப்புறம் இருக்கு நீங்க வந்த நாம இருப்ப என்ன மேடம் எலிமினேட் பண்ணா? ஆமா இல்லன்னா நீங்க கிழிச்சிட்டு ஃபைனல் வந்திருப்பீங்க. ஏய் ஷபு எடுறா கைய. என்ன ஆம்பளை குரல்ல பேசுற? நானும் ஆம்பளை தான் பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான பேரிங் எப்படி அமைய போகுதுன்னா இட்ஸ் a musical chair. சூப்பர் பா. ஒரு மியூசிக் ப்ளே ஆகும். மியூசிக் கட் ஆகும்போது இங்க எந்த கருமம் உட்கார்ந்திருக்கோ அது அங்க இருக்கிற கருமத்தோட சிங்க் ஆயிரும். அதலடா கோமாளிகள் எல்லாம் ஒரு சூப்பரான கெட்டப்ல வந்திருக்காங்கன்னா இன்னைக்கு அவங்க எல்லாம் உங்க கெட்டப்ல தான் வந்திருக்காங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நானே கெட்டப் தானடா போட்டிருக்கேன். என் கெட்டப் யாரா போட்டிருக்கா? உமேர் கெட்டப்புக்கு தேவையான பஞ்சுகள் கிடைச்சதாடா? டிவி ஆஃப் பண்ணுங்க. ஆமா ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க. ரக்ஷன் பேசல ரொம்ப நேரம் பார்க்க முடியாதுங்க. Your music starts now. உட்கார்ந்துடா மேஜிக் மேன். சோலி முடிச்சு. உட்காருமா நீ தானே எப்பயுமே ராசி. இதுதான் ராசி உட்காரு. ஏன் யாரும் உட்கார மாட்டறாங்க? எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை. மதுமிதாவோட கெட்டப் போடணும்னா நீ ஒண்ணே சிக்னேச்சரா எப்பவுமே பண்ணிட்டே இருக்கலாம். அதோ இது. ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. So sweet, so nice, so cute. ஷபு யூ ஆர் சோ கியூட். மோயுஞ்சி கேளு நீங்க பேச லூசுடா லூசு இல்லனே மென்டல். பேச முடியுதா? இல்ல அந்த மாதிரி நமக்கு ஆகும். பாரு நீ கொடைக்கானல்ல கேரட் வெட்டுறவன், அவன் காஷ்மீர்ல ஆடு வெட்டுறவன். சும்மா என்னடா மாத்தி பேசிட்டே இருக்கீங்க. பாத்து அடி வெளுத்துறேன். ஆமா கோவம் வந்துருச்சு. ஆடு வெட்டுறதுக்கும் மாடு வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் ஆண் வெட்டுறதுக்கும் கொண்டு வெட்டுறதுக்கும் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஐயோ சாமி வேற 3 நிமிஷத்துக்கு 300 எக்ஸ்பிரஷன் குடுக்குறான்டா அவன். ஈஸி மாமே. 4 பேரை அடிக்கணும் 2 பேரை கடிக்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.